எனதன்பு மீனராசிக்கார நேயர்களுக்கு எனது இனிய வணக்கம். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவுக்குள்ள முழுமையா போறதுக்கு முன்னாடி முருகரை மனதார வணங்கிட்டு வீடியோ பதிவுக்குள்ள போகலாங்க. ஓ முருகா போற்றி, ஓ முருகா போற்றி, ஓ முருகா போற்றி. எடைக்காக்கும் முருகனே போற்றி. நல்லதே நடக்கும், நல்லது மட்டும்தான் நடக்கும். நம்மளோட மீனராசிக்காரங்க இயற்கையை மிகவும் நேசிப்பாங்க. அமைதியாகவும் பொறுமையாகவும் உழைக்கக்கூடியவங்களா இவங்க இருக்காங்க. இவங்கள பொறுத்த வரைக்கும் தான் மட்டும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற சுயநலமெல்லாம் கிடையாதுங்க. தன்னை சுத்தி இருக்கக்கூடிய எல்லோருமே நல்லா இருக்கணும் அப்படிங்கிற பொதுநல குணத்தோட இவங்க வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. இயற்கையை நேசிக்கும் உங்கள் மனம், அமைதியான உழைப்பு, இதுவே உங்களுடைய வெற்றியின் ரகசியமா இருக்கு. மீனம் ராசியில் பிறந்த அன்பர்களே, இந்த வீடியோல தமிழ் புத்தாண்டின் மூலமாக உங்க வாழ்க்கையில ஏற்பட போகும் மாற்றங்கள், குறிப்பா ஒரு பெண்ணின் மூலமா ஏற்பட போகும் திருப்பு முனைய பத்தி ஆழமா இந்த பதிவுல பார்க்க போறேங்க. ஏழரை சனியின் தாக்கம், ஜென்ம சனி காலம், குரு பெயர்ச்சி, ராகுகேது பெயர்ச்சி போன்ற ஜோதிட மாற்றங்கள் உங்க வாழ்க்கையில என்ன மாதிரியான தாக்கங்களை ஏற்படுத்தும், எப்படிப்பட்ட நற்பலன்களை நீங்க பெற முடியும் அப்படிங்கறத பத்தி தெளிவாக இந்த பதிவுல நம்ம தெரிஞ்சுக்க போறோங்க. இந்த புத்தாண்டு மீன ராசிக்காரர்களுக்கு முக்கியமான மாற்றங்கள் நிறைந்த காலமா இருக்குங்க. குரு பகவானின் ஆதிக்கம் பெற்ற உங்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு தொடக்கத்துல ஒரு பெண்ணின் மூலம் ஏற்பட போகும் மிகப்பெரிய திருப்பு முனைய பத்தி நம்ம தெரிஞ்சுக்க போறோம். இது உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ரகசிய செய்திங்க. உங்க வாழ்க்கையில நடக்கவிருக்கும் மாற்றங்களுக்கு இது ஒரு முன்னோட்டமான பதிவுங்க. ஏழரை சனியின் தாக்கம் முடிவுக்கு வந்து ஜென்ம சனி காலம் தொடங்குது. சனி பகவான் கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு மாறுறாரு. இது உங்களை அடுத்த கட்ட ஆளுமை முதிர்ச்சிக்கு தயார் செய்யும். இந்த மாற்றத்தின் தொடர்ச்சியா ஒரு பெண்ணின் மூலமா உங்க வாழ்க்கையில ஒரு பேருண்மை வெளிச்சத்துக்கு வரப்போகுதுங்க. அவர் உங்கள் முடிவுக்கு அல்லது உங்கள் தோற்றத்தை பற்றிய ஒரு மாற்றத்தை கோரலாம், அல்லது உங்கள் தொழில் ரீதியாக வழிகாட்டும் ஒருவரா கூட இருக்கலாம். அவர் சொல்லும் ஒரு தகவல் உங்க வாழ்க்கையை மாற்றும் முக்கிய ஆதாரமா அமைய போகுதுங்க. மீனராசிக்காரங்க இயல்பிலேயே கற்பனை திறனும் இரக்க குணமும் கொண்டவங்க. கடந்த 2.5 ஆண்டுகளாக 12ஆம் இடத்துல இருந்த சனி பகவான் உங்களுக்கு பலவிதமான கஷ்டங்களை கொடுத்திருக்கலாம். ஜென்ம ராசியில சனி பகவான் அமர்றது உங்க குணத்துல ஒரு தீவிரத்தன்மையை தரும். அதாவது தேவையற்ற கற்பனைகளை தவிர்த்து யதார்த்தமான முடிவுகளை எடுப்பீங்க. உங்க வாழ்க்கையில இப்போது ஒரு புதிய பாடம் தொடங்குது. நீங்க மற்றவங்களுக்காக உருகி வழிந்த காலங்கள் மறைந்து இனி உங்கள் சுய கௌரவத்துக்காக திட்டமிடும் காலம் இதுவா இருக்கு. ஒரு நபர் உங்களை குறைவாக மதிப்பிட்டாலும் அதன் மூலமா உங்கள் உண்மையான சகிப்புத்தன்மை என்ன என்பது உலகத்துக்கு தெரியும். யாரை நம்ப வேண்டும், யாரை தவிர்க்க வேண்டும் என்ற ஞானம் இந்த புத்தாண்டு மூலமா உங்களுக்குள்ள தானாகவே பிறக்க போகுது. ஜென்ம சனியின் தொடக்கம் என்பதால மற்றவர்களின் புகழ்ச்சிக்காக வாழாம உங்க ஆத்ம திருப்திக்காக நீங்க வாழ தொடங்குங்க. நிச்சயமா உங்களுடைய எண்ணம் போல உங்க வாழ்க்கையில நல்லது மட்டும்தாங்க நடக்கும். கெட்டதென்ற பேச்சுக்கெல்லாம் துளி கூட இடம் கிடையாதுங்க. இந்த தமிழ் புத்தாண்டு முதல் உங்களை சாதாரணமாக நினைச்சவங்க உங்கள் புதிய ஆளுமையை கண்டு வியக்க போறாங்க. இந்த மாற்றம் உங்கள் செயல்கள்ல மட்டுமல்ல, உங்கள் அணுகுமுறையிலும் வெளிப்படும். தேவையற்ற பயங்கள் உங்கள் வாழ்விலிருந்து விலகிச் செல்லும். மீனராசியின் அதிபதி குரு பகவான் அப்படிங்கறதால பெரியோர்களின் ஆசி உங்களுக்கு பெரும் பலன் தரும். அந்த பெண் உங்கள் அறிவுக்கு தெளிவு தருவதாகவும் உங்கள் ஆழ்மனதில் நீங்கள் மறைத்து வைத்திருந்த கலைத்திறமைகளை வெளிக்கொண்டு வருவதாகவும் இருப்பாங்க. இந்த வருடத்துல காதல் விஷயத்துல ஒரு தீர்மானமான முடிவெடுப்பீங்க. ஒரு வார்த்தை அல்லது ஒரு பெரியோரின் தலையீட்டின் பேர்ல உங்கள் உறவு மேன்மையடையும். திருமண வாழ்க்கையில் இருக்கிறவங்களுக்கு இதுவரை இருந்த குடும்ப சிக்கல்கள் இந்த ஆண்டின் நடுப்பகுதியில முழுமையாக விலக போகுது. ஜூன் மாசத்துல குரு பகவான் 5ஆம் இடமான உச்ச வீட்டுக்கு வரும்போது குடும்பத்துல மகிழ்ச்சியும் சுப விசேஷங்களும் களைகட்ட போகுது. தொழில் மற்றும் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் மீனராசிக்காரங்க புதிய கிளைகளை தொடங்குறதுக்கு இது மிகச்சிறந்த காலமா இருக்கு. சனி பகவான் உங்க ராசியில் இருக்கிறதுனால உழைப்பு அதிகமா தேவைப்படும். புதிய தொழில்களை தொடங்கும் போது அனுபவம் வாய்ந்த ஒரு பெண்மணியின் வழிகாட்டுதல்களை பின்பற்றது நல்லது.
லாபம் அதிகரிக்கும் மற்றும் உங்கள் ஆரோக்கியம் மேம்பட வாய்ப்பிருக்கு. இந்த ஆண்டின் 2ஆம் பாதியில உங்களுக்கு ஒரு புதிய பொறுப்பு தேடி வரும். அந்த வாய்ப்பு ஆரம்பத்துல கடினமா தோன்றினாலும் அதுவே உங்கள் அந்தஸ்தை உயர்த்த போகும் ஏணியா இருக்குங்க. யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடுவதையோ அல்லது தேவையற்ற வாக்குறுதிகளை அளிப்பதையோ தவிர்க்கணுங்க. அப்படி செஞ்சா உங்க கௌரவம் எப்போதும் உயர்ந்து நிற்கும். உங்கள் வாழ்க்கையில ஒளிந்திருக்கும் துரோகிகளை ஜென்ம சனி இப்போது உங்கள் கண்முன்னே விலகி போக செய்யும். ஆண்டின் இறுதியில டிசம்பர் 5ஆம் தேதி நிகழப்போகும் ராகுகேது பயிற்சி உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய ஆன்மீக மற்றும் லட்சிய மாற்றத்தை கொண்டு வர போகுது. ராகு பகவான் உங்க ராசிக்கு 12ஆம் இடமான மகரத்துக்கும் கேது பகவான் 5ஆம் இடமான கடகத்துக்கும் பயிற்சி ஆகுறாங்க. கால்கள் மற்றும் நரம்பு மண்டலம் சம்பந்தமான விஷயங்கள்ல அதிக கவனம் தேவை. முறையான உடற்பயிற்சியும் தியானமும் உங்களுக்கு ஒரு மருந்தாக செயல்படுங்க. மீனராசி பெண்களுக்கு இந்த வருடம் ஒரு பக்குவமான ஆண்டாக அமைய போகுதுங்க. உங்கள் நிர்வாக திறமை அனைவராலும் பாராட்டப்படும். இதுவரை குடும்பத்தில் இருந்த கசப்பான சூழ்நிலைகள் மாறி உங்கள் கை ஓங்க போகுது. உங்கள் புத்திசாலித்தனத்தால பெரிய சிக்கல்களை எளிதாக நீங்க தீர்க்க போறீங்க. மீனராசி ஆண்களுக்கு ஒரு முக்கியமான எச்சரிக்கை இருக்குங்க. தன்னம்பிக்கை அவசியம், ஆனா அது கர்வமா மாறிவிடக்கூடாதுங்க. மற்றவர்களின் ஆலோசனைகளை கேட்டு செயல்படுறது ஜென்மசனி காலத்துல உங்களுக்கு ரொம்பவும் நல்லதுங்க. வியாழக்கிழமைகள்ல தட்சிணாமூர்த்தி வழிபாடு செய்யறது உங்களுக்கு ஒரு கவசமா இருக்கும். ஜென்மசனி என்பது உங்கள் ஆளுமையை சீர்படுத்த சொல்லும் காலமா இருக்கு. நீங்க செய்த தர்மங்கள் உங்களுக்கு இப்போது கேடயமா வந்து சேரும். சோம்பலுக்கு இடம் கொடுக்காதீங்க. மற்ற மீனராசிக்காரங்க விழிப்புடன் இருந்தா சனியின் தாக்கம் நன்மையா மாறுங்க. இனி வரும் காலம் உங்களுக்கு ஒரு முதிர்ச்சியான காலமாகுங்க. இதுவரை நீங்க சந்தித்த குழப்பங்கள் அனைத்தும் இனி தெளிவான முடிவுகளா மாறும். தமிழ் புத்தாண்டு முதல் உங்கள் புதிய அதிகார பயணம் தொடங்குதுங்க. யாரோ ஒரு பெண் உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துவார் என்று சொன்னோமல்லவா, அவர் உங்கள் உயர்வுக்கு தேவையான ரகசிய தகவல்களை தருபவரா இருப்பாரு. அவர் காட்டும் நுணுக்கங்களை நீங்க பின்பற்றினா பல நஷ்டங்கள்ல இருந்து நீங்க தப்பிச்சிடலாங்க. சனி பகவான் மீன ராசியில் முன்னோர்களின் ஆசி உங்களுக்கு எப்போதும் துணை நிற்கும். இந்த தமிழ் புத்தாண்டு மாற்றங்கள் அனைத்தும் உங்க முன்னேற்றத்திற்காகவே என்பதை நீங்க நினைவில் கொள்ளுங்க. ஒரு பெரிய உயரத்தை அடையிறதுக்கு முன்னாடி சில பாய்ச்சல்களை எடுக்கிறது இயற்கையாகும். அந்த பாய்ச்சல்களை தாங்கும் வலிமையை இறைவன் உங்களுக்கு தருவாரு. அதுல துளி கூட மாற்றமே கிடையாதுங்க மீன ராசிக்காரர்களே. 2026 தமிழ் புத்தாண்டு முதல் சனி பெயர்ச்சி, குரு பெயர்ச்சி, ராகுகேது பெயர்ச்சிகள் உங்களுக்கு பல புதிய நன்மைகளை தரும். ஜென்மசனி என்பதால கவனம் தேவை. ஒரு பெண்ணின் வருகை அல்லது ஆலோசனை உங்கள் வாழ்க்கையில ஒரு திருப்பு முனையா அமையும். மீனராசிக்காரங்க இந்த புத்தாண்டுல நட்பலன்களை பெற வியாழக்கிழமைகள்ல தட்சிணாமூர்த்தி வழிபாடு செய்யறது மிகவும் அவசியம். வியாழக்கிழமைகள்ல கொண்டக்கடலை மாலை சாற்றி நெய்தீபம் ஏற்றி வழிபாடு செய்யறது உங்கள் தடைகளை தீர்க்கும். தினமும் குரு கவசம் பாராயணம் செய்து உங்கள் இல்லத்துல சுபிட்சத்தை உண்டாக்கும். வெள்ளிக்கிழமைகள்ல மகாலட்சுமிக்கு மல்லிகை பூ சாற்றி வழிபாடு செய்யறது உங்கள் பொருளாதார நிலையை வலுப்படுத்தும். ராகு கேது பயிற்சிக்கு பின் விநாயக பெருமானை வழிபாடு செய்யறது திடீர் தடைகளை நீக்கி வெற்றியை தரும். அதில் துளி கூட மாற்றமே கிடையாதுங்க. உங்களுடைய எண்ணம் போல உங்க வாழ்க்கையில நல்லது மட்டும்தாங்க நடக்கும். இது நாள் வரைக்கும் உங்களை வேண்டான்னு உதறி தள்ளிட்டு போன சொந்த பந்தங்கள் எல்லோருமே இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களை தேடி வரப்போறாங்க. உங்களுடைய உடல்நிலை ஆரோக்கியமா இருக்க போகுது. உங்களுடைய ஆசைகளும் கனவுகளும் நிறைவேற போகுது. திருமணமாகாதவங்களுக்கு திருமணம் நடக்க போகுது. குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க போகுது. உங்க கையில பணப்புழக்கம் அதிக அளவுல இருக்க போகுதுங்க. நல்லதே நடக்கும். நல்லது மட்டும்தான் நடக்கும். ராசி மண்டலத்துல நம்முடைய மீனம் ராசி 12வது ராசியா இருக்குதுங்க. மீனம் ராசிக்கு அதிபதி குரு பகவானுங்க. பூரட்டாதி 4ஆம் பாதம், உத்திரட்டாதி, ரேவதி ஆகிய நட்சத்திரங்களில் பிறந்தவங்க மீனம் ராசியை சேர்ந்தவங்களா கருதப்படுறாங்க. நம்மளுடைய மீனம் ராசிக்காரங்களுக்கு நட்பு ராசியா இருக்கக்கூடியவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா கடகம், விருச்சிகம், மீனம், ரிஷபம், மகரம். இவங்க எல்லாரும் நம்மளுடைய மீனம் ராசிக்காரங்களுக்கு நட்பு ராசியா இருக்காங்க. மீனம் ராசியில பிறந்தவங்க இயல்பாகவே இரக்க குணம் கொண்டவங்களா இருக்காங்க. இவங்களுடைய அழகான பேச்சால எதிரிகளை நண்பனாக்கக்கூடிய அளவுக்கு இவங்களுடைய பேச்சுக்கு திறமை இருக்குதுங்க. உண்மைக்கு புறம்பா எந்த காலத்திலையும் எந்த ஒரு செயலையும் இவங்க செய்ய மாட்டாங்க. அடுத்தவங்க செய்ய முடியாதுன்னு ஒதுக்கி வச்ச காரியத்தை கூட
அழகா திட்டம் தீட்டி முயற்சி பண்ணி அந்த காரியத்துல வெற்றி அடையக்கூடியவங்களா இவங்க இருக்காங்க. அடுத்ததாக நம்முடைய மீனம் ராசியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த மாதம் எப்படி அமைஞ்சிருக்குது அப்படின்னு பார்க்கலாங்க. நம்மளோட மீனம் ராசியில் இருக்கக்கூடிய முதலாவது நட்சத்திரம் பூரட்டாதி 4ஆம் பாதம். உங்களுக்கு இந்த மாதம் எப்படி அமைஞ்சிருக்குதுன்னு பார்க்கலாங்க. இந்த மாதம் சிலருக்கு புதிய பதவி, கூடுதல் பொறுப்புகள் கிடைக்கலாம். கடுமையாக உழைக்க வேண்டியிருக்கும். அலுவலகத்தில் அடுத்தவர்களால் திடீர் பிரச்சனை தலை தூக்கலாம். அதை கண்டு நீங்க அச்சப்படக்கூடாது. உங்களது கருத்துக்கு மாற்று கருத்து உண்டாகலாம். குடும்பத்தில் இருப்பவர்களின் செயல்கள் உங்கள் கோபத்தை தூண்டலாம். மிகவும் கவனமாக பேசுவதும் வாக்குவாதத்தை தவிர்ப்பதும் நன்மை தருங்க உங்க வாழ்க்கைக்கு. குடும்பத்துல சுபகாரியங்கள் இந்த மாதம் அடுக்கடுக்காக நடக்க போகுதுங்க. அடுத்ததாக நம்முடைய மீனம் ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் உத்திரட்டாதி. உங்களுக்கு இந்த மாதம் எப்படி அமைஞ்சிருக்குதுன்னு பார்க்கலாங்க. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களே, உங்களுக்கு இந்த மாதம் அருமையா இருக்க போகுதுங்க. இந்த மாதம் திறமையான பேச்சின் மூலம் சாதகமான பலன்கள் கிடைக்கும். காரிய தடைகள் நீங்கும். மனசுல இருந்த சோர்வு நீங்கி உற்சாகம் உண்டாகும். எதிர்பார்த்த தகவல் சாதகமாக வரும். கடன் விவகாரங்கள் கட்டுக்குள் இருக்கும். பெண்களுக்கு மற்றவர்கள் செயல்களால் திடீர் கோபம் உண்டாகலாம். எதிர்பார்த்த உதவி கிடைக்கும். வீண் செலவை குறைப்பது நன்மை தரும். குடும்பத்துல சுபகாரியங்கள் அடுக்கடுக்காக நடக்க போகிறது. உங்களை வேண்டாம் என்று உதறி தள்ளிட்டு போன சொந்த பந்தங்கள் எல்லோருமே இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களை தேடி வரப்போறாங்க. அடுத்ததாக நம்முடைய மீனம் ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் ரேவதி. உங்களுக்கு இந்த மாதம் எப்படி அமைஞ்சிருக்குதுன்னு பார்க்கலாங்க. உங்களுக்கு இந்த மாதம் அருமையான மாதமாக இருக்க போகுதுங்க. இந்த மாதம் புதிய ஆர்டர்களுக்கான முயற்சிகள் சாதகமான பலனை தரும். வீண் அலைச்சலை சந்திக்க வேண்டி இருக்கும். அரசியல்ல உள்ளவர்கள் கோபமாக பேசுவதை தவிர்ப்பது நல்லதுங்க. மேல் மட்டத்தில் உள்ளவர்களுடன் வாக்குவாதங்கள் ஏற்படலாம். கவனம் தேவை. வாடிக்கையாளர்களிடம் கோபமான வார்த்தைகளை பேசாம சாந்தமாக உரையாடுறது வியாபார விருத்திக்கு வழிவகை செய்யுங்க. உங்க வாழ்க்கையில இந்த மாதம் மேலும் நல்லதெல்லாம் நடக்க நீங்க செய்யக்கூடிய பரிகாரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய முருகர் ஆலயத்துக்கு போயிட்டு முருகரை மனதார வணங்கிட்டு வாங்க. உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளும் காணாம போயிருங்க. உங்களுடைய எண்ணம் போல உங்க வாழ்க்கையில நல்லது மட்டும்தாங்க நடக்கும். கெட்டது அப்படிங்கிற பேச்சுக்கு துளி கூட இடம் கிடையாதுங்க. எண்ணம் போலதாங்க வாழ்க்கையும். அதனால எண்ணங்களை நேர்மறையா எண்ணுங்க. நிச்சயமா உங்கள் வாழ்க்கை நல்ல விதமா அமையுங்க. என்னால இந்த செயலை செய்ய முடியாது, இந்த தொழிலை தொடங்க முடியாது, இவங்க கிட்ட போய் பேச முடியாது, என் வாழ்க்கையில நல்லது நடக்காது, இந்த மாதிரி எதிர்மறை எண்ணங்களை தவறியும் நினைத்து விடாதீங்க. மாறாக என்னால இந்த செயலை செய்ய முடியும், என்னால இந்த தொழிலை தொடங்க முடியும், என் வாழ்க்கையில நல்லது நடக்கும், என் தொழில லாபம் கிடைக்கும், இந்த மாதிரி நேர்மறையான எண்ணங்களை எண்ணுங்க. நிச்சயமா உங்க வாழ்க்கையில நீங்க நினைக்கக்கூடிய எண்ணங்கள் தாங்க நடக்கும். அதனால நீங்க நினைக்கக்கூடிய எண்ணங்களை நேர்மறையான எண்ணங்களா எண்ணுங்க. உங்களுடைய எண்ணங்கள் நிச்சயமா நடந்தே தீருங்க. நல்லதே நடக்கும். நல்லது மட்டும்தாங்க நடக்கும். கெட்டது அப்படிங்கிற பேச்சுக்கெல்லாம் துளி கூட இடம் கிடையாதுங்க. தன்னை விட பிறர் நலனுக்காக உழைக்கக்கூடிய எண்ணம் கொண்ட மீனம் ராசி அன்பர்களே, உங்களுக்கு இந்த மாதம் நல்ல பலன்களெல்லாம் அடுக்கடுக்கா நடக்க போகுதுங்க. இந்த மாதம் நல்ல பலன்களை அனுபவிக்க போறீங்க. நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த பணம் கைக்கு வந்து சேரப்போகுது. நண்பர்களால காரிய அனுகூலம் உண்டாக போகுது. சுக்கிரனின் சஞ்சாரத்தால எல்லா விதமான வசதிகளும் உங்களை தேடி வரப்போகுது. தேடி போனதும் தானாகவே வந்து சேரப்போகுது. அறிவு திறன் அதிகரிக்க போகுது. நெருக்கமானவர்களுடன் இனிமையான பேசி பொழுத கழிக்க போறீங்க. உங்களுடைய மனோதைரியம் அதிகரிக்க போகுது. மதிப்பு கூட போகுது. தொழில் வியாபாரம் சிறப்பான முன்னேற்றம் பெறப்போகுது. வாடிக்கையாளர்கள் மத்தியில் உங்களோட மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்க போகுது.
உத்தியோகத்தில் இருக்கிறவங்க சிறப்பாக பணிபுரிந்து பாராட்டு பெற போறீங்க. சிலருக்கு பதவி உயர்வு, சம்பள உயர்வு, பாராட்டெல்லாம் கிடைக்க போகுது. குடும்பத்தில் நிம்மதியும் சந்தோஷமும் அதிகரிக்க போகுது. வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்க போறீங்க. கணவன் மனைவிக்கிடையே மகிழ்ச்சி கூட போகுது. பிள்ளைகளின் கல்வியில் கூடுதல் கவனமாக இருந்துக்கோங்க. தங்க நகை சேரும் காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்குது. பெண்களுக்கு நீண்ட நாட்களாக செய்ய நினைத்த ஒரு காரியத்தை செய்து முடிக்க போறீங்க. உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் கூட போகுது. கலைத்துறையினருக்கு போட்டிகள் நீங்க போகுது. உங்களுக்கு பக்கபலமாக ஒருவரது உதவி கிடைக்க போகுது. முக்கிய பொறுப்புகளில் இருப்பவர்களின் ஆதரவு கிடைக்க போகுது. உங்களுடைய பேச்சால ஆதாயம் உண்டாக போகுது. பணவரத்து கூட போகுது. காரியத்தடை நீங்க போகுது. செல்வம் சேரப்போகுது. செல்வாக்கு உயரப்போகுது. அரசியல் துறையினருக்கு வாழ்க்கை தரம் உயர எடுக்கும் முயற்சிகள் கைகூடும். நெருக்கமானவர்களுடன் மகிழ்ச்சியான பொழுத கழிக்க போறீங்க. முன்பின் யோசிக்காம எதையாவது பேசி விடுவீங்க. அதனால வீண் மனஸ்தாபங்கள் ஏற்படலாம். கவனமா இருந்துக்கோங்க. வழக்கத்தை விட செலவு கூடும். சிக்கனமாக செலவு பண்ண கற்றுக்கோங்க. மாணவர்களுக்கு கல்வியில் எதிர்பார்த்த முன்னேற்றம் உண்டாகுங்க. உங்கள் வாழ்க்கையில் அடுக்கடுக்கா இந்த மாதம் நல்லதெல்லாம் நடக்க போகுதுங்க. உங்கள் வாழ்க்கையில் இந்த மாதம் நல்லது மட்டும்தாங்க நடக்கும். கெட்டதுங்கிற பேச்சுக்கு துளி கூட இடம் கிடையாதுங்க. உங்களுடைய எண்ணம் போல உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷம் நிலச்சிருக்க போகுதுங்க. உங்கள் வாழ்க்கையில் மேலும் நல்லதெல்லாம் நடக்க நீங்கள் செய்யக்கூடிய பரிகாரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கண்ணு தெரியாத குழந்தைங்களுக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகளை செஞ்சுக்கிட்டு வாங்க. உதவி செய்யணும் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் லட்சக்கணக்கில் செலவு பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு பேனா வாங்கித்தாங்க, ஒரு பென்சில் வாங்கித்தாங்க. இந்த உதவியை செய்கிறதன் மூலமாக உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் செஞ்ச பாவங்கள் எல்லாம் குறைய போகுது. உங்களுடைய வாழ்க்கையே சொர்க்க வாழ்க்கையாக மாறிடுங்க. நல்லதே நடக்கும். நல்லது மட்டும்தான் நடக்கும். நன்றி, வணக்கம்.